அத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டு வர கூடி வர தாய் பத்தினி தலைக்காரி அந்த மைனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனை பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவத்தோட துன்பமே வாழ்க்கைன்னு என் பிள்ளை வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குத்தா அந்த ஏழை மகளுக்கு இறங்கி வா அத்தா தாயி இந்த கஷ்டத்தெல்லாம் நான் பார்க்கணுமான்னு என் பிள்ளை உட்காந்துருக்குல தாய் உனக்கு தெரியாது அந்த தாயோட கஷ்டமா கட்டா ஊத்தறி வச்சவங்க பெரியாள் யார் என்ன செய்வனா செய்ய மைனை பாடா படுத்துறாங்க இல்லை தானா வந்தது ஆத்தா ஐஸ்வரி உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை தாய் வா கட்டா ஊத்தறிஞ்சிட்டு வாத்தா என்னை பெத்தாம எடுத்தறித்தா உன்னாலும் முடியாத கட்டில்ல அந்த மகளுக்கு யார் என்ன செய்வனை செஞ்சிருக்கா அந்த மைனுக்கு ஆத்தா அந்த குடும்பத்துக்கு வா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு யார் என்ன செஞ்சிருந்தாலும் என் பிள்ளைக்கு தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் தாய் ஆத்தா ஐஸ்வரி அவுத்தரிச்சிட்டு வாடி தாய் உன்னால முடியாத கட்டாவா வச்சா என்னத்தா பெரியாளு வாதாய் கட்டா அவுத்தரிச்சிட்டு வாத்தா என் பிள்ளைக்கு முடியாததுக்கு முன்னாடி ஒரு அரசனோட சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா ஒரு அரசன் கூடத்தா சரியா தெரிஞ்சுக்க அப்புறம் சரியா அந்த அரசன் கூட சண்டை வந்துச்சு சரியா என் பிள்ளைக்கு அவன் பார்த்த குத்து வழியா கொலை வழியா போடுறேன்னு சொன்னேன் சரியா இன்னைக்கு அதனாலதே என் பிள்ளை இன்னைக்கு குத்து வழியா கொலை வழியா கிடக்கு தெரிஞ்சுக்க அந்த சண்டை வந்து அரசன் கொண்டதே காரணத்தா வேற யாரும் இல்ல அவன் பார்த்துட்ட வேலைதே தெரிஞ்சுக்க சரியா ரத்த சொந்தம் இல்ல அடுத்த சொந்தம் சரியா தாயி ரத்தம் இல்ல பங்காளி இல்ல வேற ஒருத்தே தெரிஞ்சுக்க அவனால வந்த பிரச்சனைனால என் பிள்ளை இன்னைக்கு இப்படி கிடக்குது சரியா செய்வனை வச்சு இவனை உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன் சொன்ன வார்த்தை அப்படி சரியா தாயி இன்னைக்கு என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தா என் மக தீர்க்க சுமங்கலியா வந்து உட்காந்துருக்க என்னால கண்ணீர் கவனம் முடியலத்தான்ட்டேன் இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க நாளைக்கு ஒண்ணு வைத்தியத்துல சொல்றாங்க உண்மையா அப்படிதான் அவங்க எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுங்க சரியா தாயி வைத்தியமா இப்போ எங்க சாமியாடியா சாதகனை யார்கிட்ட போனா தீர்ந்து வந்து உட்காந்துருக்க சரியா எங்களுக்கு எதுவும் தெரியாது படைச்ச உனக்கு தெரியுமில்ல யார் என்ன பண்ணான்னு சொல்லிட்டேன் எந்த நோய் இல்லாத இருந்த மனுஷன்டே சரியா இப்ப வந்து இப்படி என் பிள்ளை முடங்கி கிடக்குது இன்னைக்கு உயிருக்கு உடம்புக்கே சொந்தம் இல்லாம இருக்கு தாயி சரியாத்தா இந்த ஏழை மகளை காத்து கொடுத்தான்னு வந்து உட்காந்துருக்க இந்த தாயிட்ட வந்துட்டீல எனக்கு என் பிள்ளை மாங்கல்யம் முக்கியம் தான் சொல்லிட்டேன் அந்த அரசனை எழுப்பி ஒன்னால உட்கார வைக்க முடியும்னு சொல்லியிருக்க உண்மையா ஒன்னால முடியாது என்னத்தான் இருக்குது என் பிள்ளை கஷ்டப்பட்டு இன்னைக்கு தலை தூக்குச்சு ஆனா அதுக்காண்டி சரண்டுருச்சு உண்மையா சரியா தாயி இந்த தாயிட்ட வந்துட்டே இல்ல உனக்கு என்ன தீர்வு வேணுமா கேளு தாயி ஆத்தா 2 பிள்ளை அதை நம்பி 3 குஞ்சு நான் தெரியும் அந்த 3 குஞ்சு அவர் இருந்தா தான் அந்த 3 குஞ்சு வாழ முடியும் என்கிட்ட வந்துட்டே இல்லத்தா பச்சே பெரியா இல்லதா நான் எடுத்து விடுறேன் இப்படி இந்த உயிரை நான் பிச்சையா தரேன் இப்படி தாயி காப்பாத்து அதெல்லாம் அத்தா சரிங்க ஏன் அவ சொன்ன வாக்கு என்னப்பா